நான் சுருக்கமா சொல்றேங்க. பெரியப்பாவும் சித்தப்பாவும் மாமாவும் அங்கிள் ஆகி போனார்கள். பெரியம்மாவும் சித்தியும் அத்தையும் ஆன்டி ஆகி போனார்கள். அடைய அப்பாவும் அம்மாவுமே அந்நியமாகி போனார்கள். அந்யோன்யமாக இருந்த உறவு கூட இன்று அந்நியமாகி விட்டது. ஆண்ட்ராய்டு போனே அனைத்துமாகி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய உறவுகள் எப்பொழுதும் விட்டு விலகி இருப்பதுதான் என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன். எல்லாரும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேங்க. குழந்தைகள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லுகிற பொழுது தாத்தா காண்பித்து செல்ல தாத்தாக்கள் வீட்டில் இல்லை. குழந்தைகள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு பாட்டு பாடி கதை சொல்லி தூங்க வைக்க பாட்டியும் இல்லை. குழந்தையை தூக்கி என் மருமகனே என்று கொஞ்ச அத்தையும் இல்லை. மாப்பிள என்று அழைத்து கொஞ்சிட மாமாவும் இல்லை. என் அண்ணன் பையன் என் தம்பி பையன் என்று சொல்ல அண்ணன் தம்பி உறவுகளும் இன்று இல்லை என்கிற சூழ்நிலையில் இன்றைய குடும்ப உறவுகள் எப்படிங்க பின்னி பிணைஞ்சிருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அழகா ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் ஐயா. சொன்ன கதை இல்லை கேட்ட கதை இல்லை இந்த கதை போல வேறேதையா. இந்த காலத்தை சொந்தத்தை வலியுறுத்தி பாட்டுதான் இருக்கிறதே தவிர பந்தங்களும் சொந்தங்களும் நம்முடன் ஒட்டி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. உண்மையான விஷயம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சொந்தக்காரன் நம்ம வீட்டின் சைக்கிள் இருக்கும் தட்டிக்கு 2 பேருக்கும் பஞ்சாயத்து இருக்காது. திடீர்னு எழுத்த வீட்டுக்காரன் ஒரு இஎம்ஐயில் 8500 இஎம்ஐயில் ஒரு டியூஸ் பெட்டியை கொண்டு வந்து மாலையை போட்டு நிறுத்திடுவான். அதை பார்த்துட்டு இந்த அம்மா என்னாச்சுன்னு வேலைக்கு போனேன் டெய்லி வாங்கியிருக்கேன்னு நினச்சா பரவாயில்ல. அந்த டூலரை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பெருமூச்சு மட்டும் விடும். வீட்டுக்காரர் அங்கே பாரு உன் ஜோட்டுக்காரன் தான் அப்படின்ட்டு 8 மணிக்கு டம்முன்னு மோதி டியூஸ் பெட்டி கட்டப்பையில் அழுட்டி போடுவாங்க ஆஸ்பத்திரிக்கு. இதுதான் வச்சா இருந்துட்டு போகிறேன் சந்தோஷம் நினச்சேன்னா அதான் அந்த உறவு. அன்னைக்கு பற்று வைத்தார்கள் உறவில், இன்னைக்கு பற்ற வைக்கிறார்கள். அருமை. பார்த்தீங்களா, அவர் என்னை பாராட்டி நான் அவரை பாராட்டி